எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் மிதுன ராசி அன்பர்களே, உங்களை 2026 பிப்ரவரி மாத ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த மாதத்தை பொறுத்தவரை வெரி பவர்ஃபுல் சதுர் கிரக யோகம் என்று ஒரு அற்புதம் நிகழ்கிறது. இது உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலை மற்றும் 9ஆம் நிலையில மாதத்தினுடைய துவக்கம் மற்றும் 2ஆம் பகுதி. இதுல எப்படியும் இந்த 4 கிரகங்களுடைய கூட்டணி என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் சேர்க்கை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பை தருகிறது. சூரியன் ஒரு விதமான ஒரு எழுச்சி, ஒரு ஆதிக்க மனப்பான்மை, ஒரு ஈகோ, ஓரளவிற்கு ஈகோ, நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்ற ஈகோ ஒருவருக்கு தேவை. அதை பெறுவதற்கான முயற்சி தரக்கூடிய, ஆற்றலை தரக்கூடிய செவ்வாயும் உடன். அதற்கு தேவையான புத்திசாலித்தனம், இவற்றை எல்லாம் சாதிக்க வேண்டும் என்றால் மனதிற்குள் மகிழ்ச்சி தங்க வேண்டும், பண்பு நலன் இருக்க வேண்டும், முக பொலிவு என்பது இருக்க வேண்டும். ஆகினால் இந்த செயல்திறன், அன்பு, அழகு, அறிவு, அதோடு கூட எபிலிட்டி டு பெர்ஃபார்ம் த ஒர்க் தரக்கூடிய செவ்வாய், இவையெல்லாம் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 8, 9 ஆகிய நிலைகளில் இருக்கக்கூடிய மாதம் என்பது அதிர்ஷ்டத்தை மிகப்பெரிய அளவிலே அள்ளித்தரும். அதிக ஆற்றல் மிக்க நீர் நிறைந்த பகுதிகள் அல்லது நெருப்பு சார்ந்த விஷயங்களிலிருந்து அகன்றிருப்பது பொதுவிலே நன்மையை தரும். சூரியன் இப்போது உங்களுக்கு ஒரு விதமான சுயநலத்தை தர வேண்டும். அந்த சுயநலம் என்பது அடுத்தவருடைய விஷயத்தை கெடுக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு உயரிய சிந்தனைகளோடு எப்படி உழைத்து பெற வேண்டும் என்ற அந்த உயிர் சக்தியினுடைய ஆதாரத்தை எப்படி பெறுவது என்பதை இப்போது முயற்சி செய்து பெற வேண்டும். கடந்த 6 ஆண்டுகள் உங்களை கசக்கி பிழிந்திருக்கலாம். ஆனால் இப்போது மெதுவாக கட்டமைக்கக்கூடிய கிரக நிலையில் உங்களுடைய தொழில் மற்றும் பொருளாதார நிலைகளில் இந்த கூட்டாண்மை விஷயங்கள், ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ், இவையெல்லாம் சற்று ஒரு இணக்கமான முடிவை தரும். சரியான திசையில நல்ல எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை துவங்கினீர்கள் என்றால் அது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு நிச்சயமாக தரக்கூடிய நிலைக்கு மாறும். உறவு முறைகளில் கூட ஒரு மாற்றம் என்பது இருக்கும். நம்பிக்கை, மக்கள் உங்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, நீங்கள் ஒருவர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கைகளில ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். இந்த பிலீஃப் ஸ்ட்ரக்சரிலே ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். ஆழ்ந்து சிந்தித்து ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவது என்பது உங்களுக்கு வாடிக்கையாக இருக்கலாம். ஆனால் அதே ஆன்மீக விஷயங்கள் மொத்தமாகவே அதிலேயே லயித்து அதனுடைய விஷயங்களிலேயே நீங்கள் இருந்து இந்த லௌகீக வாழ்க்கையில் இல்லறத்தினுடைய முக்கிய விஷயங்களை கைவிட்டு விடக்கூடாது. அல்லது தானாகவே நேரத்தை எதற்கு அதிகம் செலவழிக்க வேண்டும், இறைவனுக்காக, உங்களுக்காக உடற்பயிற்சி, இறைவனுக்காக என்று ஒரு 10லிருந்து ஒரு 20 நிமிடம் தினம்தோறும் செலவழிப்பது என்பது ஆன்மீக சிந்தனைக்கு சிறப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்தவரை வெற்றிகளை நிச்சயமாக தரக்கூடிய சதுர் கிரக யோகமாக அமைகிறது. அஷ்டம நிலையில் உங்களுக்கு மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து தனலாபம், அதாவது இன்சூரன்ஸ் அல்ல ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் போன்ற விஷயங்களிலிருந்து தனலாபம் என்பது நிச்சயமாக ஏற்படும். பிரம்ம யோகம் மாதத்தினுடைய துவக்கத்திலே குரு, சுக்கிரன், புதன் இவை இணைந்து தருவது கல்வி கேள்விகளிலே நல்ல ஞானம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கும் கூட செல்வ வளம் சேர்வதற்கான வாய்ப்பு அதிகம். அது மட்டுமல்லாமல் புதன் சுக்கிரன் இணைந்து இருப்பது 8ஆம் நிலை மற்றும் 9ஆம் நிலையிலே இணைந்து இருக்கக்கூடிய இந்த மாதம் என்பது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் லட்சுமி கடாட்சத்தை நிச்சயமாக நிறைக்கும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இணைவு என்பது விபரீத ராஜயோகத்தினுடைய அற்புத நிலைகளை உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். மிதுன ராசிக்காரர்களுக்கு மற்ற சில விஷயங்களிலே ஒரு மிதமான பலன்களை தந்தாலும் உங்களுடைய அதிர்ஷ்ட விஷயம் ஏதோ ஒன்றை நம்பி உழைக்கிறீர்கள் என்றால் அந்த நம்பிக்கைக்கு எந்த விதமான பங்கம் வராமல் தங்கம் குவிக்கக்கூடிய அமைப்பை தரும். அதே சமயத்துல இந்த மாதம் முழுக்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில இருப்பார். இந்த சனி பகவான் உங்களுக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்திற்கான அதிபதி 10ஆம் வீட்டில இருப்பார். ஆகையினால் சட்டத்திற்கு உட்பட்டு எந்த விஷயத்தையும் செய்யும் போது தொழிலில் முக்கியமாக லைசன்ஸ் வகைகளை அல்லது எந்த விதமான உரிமை பெற வேண்டுமோ அவற்றை எல்லாம் சரியான முறையில கையாண்டு கடன் விஷயங்களிலிருந்து அகன்று நீங்கள் இருக்கும்போது நிச்சயமாக வெற்றி என்பது இருக்கும். 9ஆம் வீட்டில இருக்கக்கூடிய இந்த ராகு ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை தருவார். ஆனால் நம்பிக்கை என்பது உங்களுடைய உழைப்பின் மேல் வைக்க வேண்டும். ஒரு 100 ரூபாய்க்கு உழைத்தீர்கள், ஒரு 150 ரூபாய் எதிர்பார்க்கலாம்.
ஆனால் 100 ரூபாய்க்கு உழைத்துவிட்டு 1000 ரூபாய், கோடி ரூபாய்க்கு எதிர்பார்க்க கூடாது. இது ராகு 9ல இருக்கும்போது பேராசை மட்டும் இருந்துவிட்டால் ஏதோ ஒரு வகையில சிக்கலை இழுத்து வந்து தந்து விடுவான். பணம் பொறுத்தவரை மாதத்தினுடைய பிற்பகுதியில மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகளை காட்டுகிறது. உடல் நலம். உடல் நலத்துல சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியனோடு இணைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சுக்கிரனும் அங்கு இணைந்திருக்கும் போது ஏதோ தேவையில்லாத ஒரு விஷயங்களில் சென்று அதை அனுபவித்து அதனால் தொற்றோ, தலைவலியோ அல்லது கவனச்சிதறலின் காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ இவற்றிலிருந்து அகன்றிருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். உடல்நல பிரச்சனை காரணமாக மனநல பிரச்சனையும் வந்துவிடும். மனக்கவலை ஏற்படும். உங்களுடைய குடும்பத்துல ஏதேனும் ஒரு மருத்துவ செலவு என்பது இருக்கும். உங்களை சரியான நிலையில உங்களுடைய மனநிலை, உடல்நிலை கவனித்துக் கொள்ள வேண்டும். மூட்டு வலி, வயிற்று பிரச்சனைகள் அல்லது ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் என்றால் அது உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே தொல்லை தந்தால் பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்திலோ, மாணவர்களாக இருந்தால் கல்வி விஷயத்திலோ பிரச்சனையை தரலாம். ஆகையினாலே அவற்றிலிருந்து மிக கவனத்தோடு தொற்று விஷயங்களிலிருந்து அகன்றிருப்பது நல்லது. அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு செல்லாதீர்கள். மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் 5ஆம் இடம் கல்வியை சொல்லும். 5ஆம் அதிபதி சுக்கிரன் பிப்ரவரி 9ஆம் தேதி இடப்பெயர்ச்சி. குரு பார்வை 5ஆம் இடத்திலே. ஆகையினாலே கல்வியில் கூடுதல் கவனம் என்பது சிறப்பை ஏற்படுத்தும். 6 முதல் 20 பிப்ரவரி வரை இந்த காலம் என்பது கல்விக்கு சிறப்பானதாக நிச்சயம் அமையும். கடினமான சவால்களை எதிர்கொண்ட பின்னரே மாணவர்கள் நல்ல ஒரு மதிப்பெண் அல்லது நல்ல பாராட்டு பெற முடியும். அதாவது ஹார்ட் ஒர்க் என்பது வேண்டும், டெடிகேஷன் என்பது நிச்சயமாக வேண்டும். தொடர்ந்து கடின உழைப்பு என்பது வேண்டும். மாதத்தின் ஆரம்பத்திலே உங்களுடைய உடல் நலத்தில் சரியான கவனம் செலுத்தாமல் விட்டீர்கள் என்றால் அது கல்வி நலத்தையும் பாதிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். காதல் வெற்றி பெறுமா என்றால் 5ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை இருக்கிறது. சுக்கிரன் புதன் இணைந்து இருக்கிறது. ஆகையினால் காதலில் ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு இணக்கம் இருக்கும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதி புதன் 5ஆம் அதிபதி சுக்கிரனோடு இணைந்திருப்பது என்பது பல நிலைகளில் அனுகூல பலன்களையே இந்த காதல் விஷயங்களிலே தரும். ஈர்ப்பு விஷயங்களிலே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அனுகூலம் என்பது இருக்கும். திருமண உறவுகள் அருமையாக அமைந்திருக்கும். திருமணமானவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு பிரச்சனைகளின்றி ஒரு சிறப்பாக இதுவரை ஏதேனும் சிக்கல் இருந்திருக்கும் உங்களுடைய குழந்தைகளின் காரணமாக. அவையெல்லாம் சற்று விலகி சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். வேலையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இடமாற்றம் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. தொழில் மாற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மாதத்தினுடைய முதல் பாதியில வாழ்க்கை துணையோடு சற்று விவாதங்களை தவிர்த்துக் கொள்வது, வீண் வம்புகளை தவிர்த்துக் கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும். ஈகோ இன்றி விட்டு கொடுத்திருந்தால் வெற்றி என்பது இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்பு இருக்கும். படபடப்பு இல்லாமல் எந்த விதமான விஷயத்தையும் சட்டத்திற்கு உட்பட்டு செய்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றியை தரும். தொழில் வேலையிலே பார்க்கும்போது கூடுதல் முயற்சி, கூடுதல் உழைப்பு, கூடுதல் அலைச்சல் இருக்கும். இருந்தாலும் அதற்கேற்ற ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும். வியாபாரத்திலே 4 பிப்ரவரிக்கு பின் சில முன்னேற்றங்களை நீங்கள் காண முடியும். வியாபாரத்துல இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் என்பது இருக்கும். ஆனால் எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுப்பதற்கு முன் அல்லது முக்கிய விஷயத்தை மாற்றுவதற்கு முன் ஒரு நல்ல ஆலோசகரை கேட்டு அதை செய்வது சிறப்பாக இருக்கும். இந்த பிப்ரவரி 2026ல கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள், அதாவது கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் சற்று கூடுதல் எச்சரிக்கை, ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்தும் போது கவனம், வாகன பயணங்களில் கவனம், இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது. இதற்கு சில கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் குறிப்பாக சந்திராஷ்டம தினம் என்றால் 15 பிப்ரவரி 2026 12:42 AM முதல் 17 பிப்ரவரி 2026 9:06 AM வரை. மேலும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் பிப்ரவரி 5, 6, 7, 15, 16, 24 மற்றும் 25. கவனம், தேவையற்ற பேச்சை தவிர்ப்பது. எதிரிகள் மற்றும் எதிர்நிலைகள் மீது சற்று கூடுதல் கவனமாக இருப்பது. தேவையற்ற பயணங்களை முழுவதுமாக தவிர்ப்பது. ஏனென்றால் இரவு நேர பயணங்கள் சற்று சவால் நிறைந்ததாக இருக்கலாம். வழிப்பறி அல்லது காயம் படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. கவனம். வழிபாடு, சூரியன் எழுவதற்கு முன்பு எழுந்த அர்க்கியம், சிவபெருமானுக்கான வழிபாடு, இல்லங்களுக்கு அருகிலே பெருமாள் கோயில் இருந்தால் சென்று வழிபடுவது சிறப்பை ஏற்படுத்தும். பெண்களை மதித்து செயல்படுவது இது ஒரு பரிகாரம்தான். பெண் தெய்வங்களை வணங்குவது மேலும் பல ஏற்றத்தை தரும். அன்பு நேயர்களே, மிதுன ராசி அன்பர்களே, இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால்
லைக் செய்யவும், மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மிதுன ராசி மிதுன லக்னத்தில் இருந்தாலும் அல்லது ராசி மிதுனம் லக்னம் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.